ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு பயிற்சி 3.4 கணிதத்தில் வந்து 101 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 2 சம் இருக்கலாம். அதாவது ஒரு டிவிஷன்லேயே 4 சம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பின்வரும் விகித கோவைகள் எளிய வடிவத்தில் இருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழ்கண்ட கோவைகள் விளக்கப்பட்ட மதிப்புகள் இருப்பின் அவற்றை காண்க. அப்போ விளக்கப்பட்ட மதிப்புகள் அப்படின்னு தெரியணும். ஸோ விளக்கப்பட்ட மதிப்பு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு கொடுத்திருக்க ஈக்குவேஷன் வந்து p of x divided q of x அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடணும். எழுதின வாட்டி அந்த எந்த ஈக்குவேஷன் வந்து 0 ஆகுது, இப்போ p of x divided q of x னு வச்சுங்க. இப்போ கீழ இருக்கிற நம்பர் 0 ஆயிடுச்சுனா என்ன ஆகும்? இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து விளக்கப்பட்ட மதிப்பு. அதாவது என்ன பண்ணணும், அது வந்து வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படினா என்ன பண்ண முடியும்? ரிசல்ட்டே வராது அப்படிங்கிறது தான். அப்ப அதான் சொல்லிருக்காங்க. q of x 0 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படினா அப்ப வந்து விளக்கப்பட்ட மதிப்பு வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அதாவது 5/x - 10 இருக்கா? இப்போ 10 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா அதாவது x - 10 = 10. கரெக்ட்டா? அதாவது x - 10 x - 10 = 0 அப்படின்னு எடுத்து சொல்லிருக்காங்க. அப்போ x = 10. அப்போ 10 போட்டோம்னா என்ன ஆகும்? கீழ வந்து 10 - 10 0 இன்ஃபினிட்டி ஆயிடும். சோ அதான் சொல்றேன். x = 10 அப்படிங்கிற பொழுது கோவை வந்து வரையறுக்க முடியாது. எனவே 5/x - 10 ஓட விளக்கப்பட்ட மதிப்பு 10. ஓகேவா? சிம்பிளா இவ்வளவு தான் அர்த்தம். எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா இன்ஃபினிட்டி போயிடுதோ அதுதான் அதோட விளக்கப்பட்ட மதிப்பு. சோ இப்போ நம்ம ஆன்சர் போய்லாம். சோ ஃபர்ஸ்ட் சம் வந்து x² - 1 / x² + x. சோ மேல வந்து நம்ம என்ன பண்ணலாம்? a² - b² அந்த ஃபார்முலா a + b * a - b அப்படி எழுதிரோம். கீழ வந்து x² + x காமனா வந்து x இருக்கு. சோ ரெண்டு கேன்சல் ஆயிடும். சோ x - 1 / x ஆன்சர் அவ்வளவுதான். ரெண்டாவது வந்து x² - 11x + 18 x² - 4x + 4. சோ ரெண்டுமே ஃபேக்டரைஸ் பண்ணிரோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தனித்தனியா ஈக்குவேஷன் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ ஃபர்ஸ்ட் x² - 11x + 18 அப்ப ரெண்டையும் பெருக்குறோம் 18. ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே போன வீடியோல சொல்லிருப்போம் 18x² வரும். சோ இங்க 9x - 2x போட்டா 18 பெருக்குனா +18x² வரும். கூட்டினா -11x வரும்னு சொல்லி போட்டுருப்போம். பட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? அதனால இங்க கூடிய கான்ஸ்டன்ட் மட்டும் பெருக்கி போடுங்க. இது வந்து 18 கூட்டினா -11 பெருக்குனா 18 வரும். சோ 6 18 எப்படினா போட்டு பார்க்கலாம். 9 2 18 வருது. சோ 2 மைனஸ் இருந்தா -11 சொல்லி வரும். ஓகேவா? சோ பெருக்குனா -+ +9 2 18 கூட்டினா -−9 2 11 அவ்வளவுதான். இந்த 11x தான் என்ன பண்ணுவோம்? x² - 2x - 11x + 18. நீங்க இப்படி போடலாம் அப்படி போடலாம் பிரச்சனை இல்ல. சோ ரெண்டு காமனா வந்து x வெளிய எடுத்துறோம். x - 2 வெளிய வரும். -9 காமனா வெளிய எடுத்துறோம். சோ x இங்க இருக்கும். இங்க வந்து பிளஸ்ல வந்து மைனஸ் எடுத்துட்டா இங்க ஒரு மைனஸ் அப்படி இருக்கும். சோ 18 ல 9 போயிடுச்சு. மீதி 9 2 18. அத டிவைட் பண்ணி 9 2 18 அப்ப 9 2 2 இருக்கும். சோ x - 2 காமனா இருக்கு. வெளிய தூக்கி போடுறோம். அப்ப x - 9. சோ அவ்வளவுதான். அதே மாதிரி x - x² - 4x + 4. அதே நம்ம என்ன பண்றோம்? பெருக்குனா 4 கூட்டினா -4. அப்ப 2 4 அப்ப மைனஸ் போட்டா வேலை முடிஞ்சது. அப்ப இந்த 4x பதிலா -4x பதிலா x² - 2x - 2x + 4 ரெண்டுக்கு காமனா வந்து x வெளிய எடுக்கிறோம். x - 2 வருது. -2 வெளிய எடுக்கிறோம். x - 2 அவ்வளவுதான். சோ x - 2 வந்து மறுபடியும் காமனா எழுதிறோம். x - 2 x - 2. சோ இப்போ என்ன பண்றோம்? அந்த வேல்யூஸ் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். காலி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ தூக்கி உள்ள போடுறோம். சோ போட்டா x - 2 கேன்சல். x - 9 / x - 2. அடுத்து மூணாவது சம் 9x² + 81x x³ + 8x² - 9x = இப்போ ரெண்டு காமன் 9x வெளிய இருக்கா? சோ 9x வெளிய எடுத்தோம். x + 9 கிடைக்கும். எல்லாத்துக்கும் காமன் x வெளிய இருக்கு. அப்ப x தூக்கி உள்ள போடுங்க. x² + 8x - 9. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா இங்க 9x x + 9 இருக்கா? சோ இங்க x இருக்கு. சோ இத வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. பெருக்குனா -9 கூட்டினா 8. இத வந்து எழுதிங்க ஃபர்ஸ்ட். இங்க -9 8 போடுங்க. அப்ப இந்த கோட் போடுங்க. அப்ப 1 9 9 3 9. ஓகேவா? எந்த நம்பர் போட்டா நமக்கு மேட்ச் ஆகும் பாருங்க. அப்ப 1 9 9 தான் கரெக்ட்டா இருக்கும். அப்ப பிளஸ் எங்க மைனஸ் எங்க போடணும் அப்படி பார்க்கணும். அப்ப இங்க பெருக்குனா மைனஸ் அங்க கூட்டினா என்ன வரும்? +7 + வரும். அப்ப பெரிய நம்பருக்கு வந்து போடக்கூடாது. மைனஸ். அப்ப சின்ன நம்பர் போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும். அப்ப என்ன பண்ணலாம்? திரும்ப இந்த 8x பதிலா -8x பதிலா -1x + 9x போடுங்க. ரெண்டுக்கும் காமனா x இருக்கு. வெளிய எடுத்தாலும் x - 1 கிடைக்கும். +9 இருக்கு. x - 1 வந்துரும். சோ x - 1 மறுபடியும் தூக்கி உள்ள போட்டோம்னா x + 9 x - 1 x + 1 கிடைக்கும். சோ அப்ப ஆன்சர் என்ன பண்ணலாம்? அப்படியே டைரக்ட்டா எடுங்க. x - 1 x - 9 x கேன்சல் x + 9 x + 9 கேன்சல். சோ 9/x - 1. அடுத்து 4th சம் p² - 3p - 40 2p³ 24 -24 p² 64p. சோ என்ன இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. p கொடுத்தா x கொடுத்தா y கொடுத்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கடைசி ரெண்டு நம்பர் பெருக்குங்க. ப்ளஸ் வித் சிம்போலா பெருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பெருக்குனா -40 கூட்டினா -3. அப்ப என்ன 8 5 40. சோ 40 எப்படிலாம் போட்டா வந்து நமக்கு ஈஸியா சிம்பிளா போடலாம். பைத்தல 40 போட்டா 6 தான் வரும். சோ அப்ப 8 5 தான் 40 வரும். அப்ப 2 கழிச்சு போட்டா கிடைச்சிரும். சோ பெரிய சிம்பிள் நமக்கு தேவை 3 தான். அப்ப பெரியதுக்கு மைனஸ் போட்டா -3 கிடைச்சிரும். ஆன்சர் கிடைச்சிச்சா? இப்போ p² இந்த -3p க்கு பதிலா தான் 5p - 8p - 40 அப்படி எழுதிரோம். அடுத்து இது ரெண்டுக்கும் காமனா வந்து p வெளிய எடுக்கிறோம். p + 5 கிடைக்குது. -8 வெளிய எடுக்கிறோம். p + 5 கிடைக்குது. சோ ரெண்டுக்கும் பொதுவா p + 5 வெளிய தூக்கி போட்டோம்னா p + 5 - p - 8 இருக்கு. சோ அவ்வளவுதான். அடுத்து 2p³ - 24p² + 64p. இங்க வந்து 2p வெளிய எடுத்து போடுங்க. p² - 12p + 32 இருக்கா? சோ இத வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. பெருக்குனா 32 கூட்டினா -12. அப்ப 8 னா 32. அப்ப -2 ஆட் பண்ணீங்கன்னா 12. அப்ப 2 மைனஸ் போடுங்க -12 கிடைச்சிரும். சோ அவ்வளவுதான் போட்டுருக்கோம். p² - 8p -4 + 32. சோ ரெண்டு காமனா p வெளிய போடுங்க. p * p - 8 -4 எடுத்தா p - 8. சோ p - 8ங்கிறது காமனா இருக்கு. தூக்கி உள்ள போடுறோம். p - 4. சோ அவ்வளவுதான். சோ 2p p - 8 p - 4. சோ மேல டினாமினேட்டர் தொகுதி பொதி. அது கரெக்ட்டா அந்த நேர்க்கு எழுதுங்க. p + 5 p - 8 2p p - 8 p ரெண்டு கேன்சல் ஆயிடுது. இதுவும் கேன்சல் ஆயிடுது சொன்னேன். ரெண்டு கேன்சல் ஆகல. இதுவும் கேன்சல் ஆயிடுது. p - 8 p - 8. அடுத்து p + 5 2p p - 4 தான் ஆன்சர். ஓகேவா? சோ இத வந்து இப்படி ஸ்டாப் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ ஓகேவா? சோ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி எழுதிங்க. ஓகே? இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி எழுதிக்கலாம். சோ ரெண்டாவது டிவிஷன்ல கூடிய விளக்கப்பட்ட மதிப்பு என்னன்னு சொல்லிருக்காங்க. y² / y² - 25 என்ற கோவை அப்படிங்கிறது y² - 25 அப்படிங்கிறது 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? சோ அப்பதான் என்ன பண்ண முடியும்? வரையறுக்க இயலாம முடியும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கண்டிஷன் படிச்சோம். அப்ப y² = 25 +25 என்ன பண்ணணும்? -y + -5 அவ்வளவுதான். விளக்கப்பட்ட மதிப்பு +5 இருக்கலாம் இல்ல -5 இருக்கலாம். ஏன்னா இங்க ஸ்கொயர் டேர்ம் இருக்கு. கரெக்ட்டா? நீங்க +5 ன்னு போட்டாலும் 25 தான். -5 ன்னு போட்டாலும் மைனஸ் ஆயிடும். அதனால +5 - ஆன்சர். அடுத்து t / t² - 5t + 6 என்ற கோவை வந்து t² - 5t + 6 0 அப்படிங்கிறது தான் வரையறுக்க இயலாம போகும். அதனால என்ன பண்றாங்க? இத வந்து = 0 போடுங்க. 2 பேருக்குனா 6 கூட்டினா -5 போட்டுருங்க. 3 2 6 2க்கு மைனஸ் போடுங்க -5 கிடைக்கும். மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். 3 2 6 கிடைச்சிரும். சோ இந்த -5p தான் -2t - 3t அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். சோ ரெண்டுக்கு பொதுவா t வெளிய இருக்கு. t - 2t இருக்கு. -3 போடுங்க. வெளிய போட்டா t - 2 கிடைக்கும். சோ t - 2 காமனா வெளிய தூக்கி வெளிய போடுங்க. t - 3 கிடைக்கும். அப்ப t = 2 3 தான் ஆன்சர். இதுதான் விளக்கப்பட்ட மதிப்பு. விளக்கப்பட்ட மதிப்புகள் அப்படி போட்டு 2,3 அப்படி சொல்லி எழுதுங்க. ஓகேவா? நான் எழுதல. அது மாதிரி எழுதிருங்க. அடுத்து மூணாவது சம் வந்து x² + 6x + 8 x² + x - 2 அப்ப என்ன பண்ணலாம்? தொகுதி தனியா பகுதி தனியா அத ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். x² + 6 8 6x + 8 அப்போ பெருக்குனா 8 கூட்டினா 6 அப்ப 4 2 8 அது ரொம்ப சிம்பிள். கூட்டினா 6 பெருக்குனா 8 அப்படி கிடைச்சிச்சு. அப்ப 6x பதிலா என்ன பண்ணலாம்? 2x 4x அப்படி போடலாம். அடுத்து ரெண்டுக்கு காமனா x வெளிய இருக்கு. x தூக்கி உள்ள போட்டோம்னா x + 2 கிடைக்கும். 4 தூக்கி உள்ள போட்டோம்னா x + 2 கிடைக்கும். அப்போ ரெண்டுக்கு காமனா மறுபடியும் x + 2 தூக்கி உள்ள போடுங்க. x + 2 * x + 4 அடுத்து x² + x - 2 ரொம்ப சிம்பிள். ரெண்டு பேருக்குனா -2 கூட்டினா என்ன வரும்? +1 1 2 ஓகேவா? சோ மைனஸ் வந்து நமக்கு தேவை +1 அப்போ சின்ன நம்பர் மைனஸ் போடுங்க. அப்போ -x x² - x + 2x - 2 ரெண்டு போது x வெளிய தூக்கி போடுங்க x - 1 +2 தூக்கி போட்டா x - 1 அப்போ x - 1
மைனஸ் ஒன் காமன் இருக்குது, வெளியே போட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் டூ. ஸோ ரெண்டு நியூமரேட்டர் தனியாக தனியாக எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 1. ஸோ ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது தான். அதில் வந்து எக்ஸ் மைனஸ் 1 = 0 இருந்தால் தான் வரையறுக்க இயலாது. அப்போ எக்ஸோட மதிப்பு விளக்கப்பட்ட மதிப்பு என்னது 1 முடிஞ்சதா. எக்ஸ் கியூப் மைனஸ் 25 டிவைட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x இங்கிலீஷ் சொல்ல இருக்கா. எக்ஸ் ஓகே எக்ஸ் பவர் எடுத்து 3 மைனஸ் 27 எக்ஸ் எடுத்து 3 ப்ளஸ் எக்ஸ் எடுத்து 2 மைனஸ் 6x. ஸோ இது வந்து a கியூப் மைனஸ் b கியூப் அப்படிங்கலாமா. a கியூப் மைனஸ் b கியூபோட ஃபார்முலா நம்மளுக்கு நன்றாக தெரியும். என்னது a மைனஸ் b, இங்கே மைனஸ் வந்து இங்கே மைனஸ். ஸோ இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா, இங்கே மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ். ஓகே எனக்கு புரியுது, சந்தோஷம். அப்போ a மைனஸ் b எக்ஸ் மைனஸ் 3 a ஸ்கொயர் ப்ளஸ் ab 3x + b ஸ்கொயர் அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி ரொம்ப சிம்பிள் பண்ணிடலாமா. ஸோ மைனஸ் ஆரா 2 ஆரா. ஓகேவா, ஸோ பெரிய நம்பர் நம்மளுக்கு ப்ளஸ் நம்ம பெரிய நம்பர் என்ன பண்ணணும் ப்ளஸ் போடுங்க. அப்போ ரிசல்ட் வந்து 1 x + 3 x - 2 அப்படியே டேரக்டாக எழுதிட்டு பாருங்க. ஏன்னா x இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறதுனால டேரக்டாக எழுதிட்டோம். இது இங்கே வேறு நம்பர் இருந்தாலும் நம்ம எழுத முடியாது, பழைய மாதிரி உடச்சு போட்டு இருக்கணும். ஸோ இதை வந்து உடைக்க தேவையில்லை, அப்படியே டேரக்டாக எழுதி போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே வந்து அடுத்தது இந்த ஃபேக்டர் தான் நம்ம 0 பண்ணிடணும். கரெக்டாக. ஸோ x + 3 x - 2 அப்படிங்கிறத வரையறுக்க இல்லாது. எப்போ 0 வரும்போது அப்போ ஆன்சர் என்ன இருக்கும், x = 0 இருக்கும், x = -3 இருக்கும், x = 2 இருக்கும். தேர்ஃபோர் விளக்கப்பட்ட மதிப்பு 0 - 3 2. ஓகே, ஸோ இந்த சாப்டர் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.